ஆமென். கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டவராய் இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். இல்லையா? ரெண்டும். ஆனால் அப்படி நடத்தும்போது கர்த்தர் தம்மை போல மாற்றும்படி ஆலோசனை நடத்துகிறார். நம்மை சொந்தமாக்கி இருப்பது நோக்கம் என்னவென்றால் எதுக்காக சொந்தமாக்கி இருக்கிறார்? எதுக்காக சொந்தமாக்கி இருக்கிறார்? தம்மை போல மாற்றும்படி. அங்கதான் நமக்கு என்ன இருக்குது? அப்போ நம்மை கர்த்தர் சொந்தமாக்கி இருப்பதற்கு அவர் சொந்தமாக்கி இருக்கிறார், தம்மை போல மாற்றுவதற்கு. இதுலதான் போராட்டத்தின் ஆரம்பம். ஏனென்றால் நாமும் மனுஷராக இருக்கிறோம், மாம்சமாக இருக்கிறோம். அவரோ தேவனாக இருக்கிறார். நாம் ஆவிகளும் அல்ல, ஆவிக்குரியவர்கள் தான். ஆனால் ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் கூட மாம்சமாகிய சரத்துக்குள் அடைபட்டிருக்கிறபடியினால் நாம் பலவீனத்துக்குரிய ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆவி வல்லமை உள்ளது இல்லையா? ஆவிகளுக்கு பயங்கர வல்லமை இருக்கு இல்லையா? அப்போ அந்த ஆவிகளை காட்டிலும் அது ஆவிகள் பராக்கிரமர்கள். ஆனால் நாமோ ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் கூட மாம்சத்துக்குள்ள அடைபட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படினால ஒரு ஆவிக்குரிய பலத்தோடு காணப்பட முடியவில்லை. இதிலும் அதிகமாக ஆவிக்குரிய இருக்கிற நாம் ஆதாமின் மூலமாக வீழ்ந்து போய் பாவத்துக்கு அடிமையாகத்தக்கதாக பிசாசுக்கு அடிமையா இருக்கிறோம். மாம்சத்திலே யாருக்கு அடிமையா இருக்கிறோம்? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம். பிசாசு வேண்டாம், பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம். பாவத்துக்கு அதிபதி யாரு? பிசாசு. அப்ப நேரடியா நம்ம பிசாசுக்கு அடிமையாக்கப்படவில்லை, பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம். அது மாம்சத்தில் இருக்கிற பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம். விதமாக மனுஷன் மாம்சத்துக்கு அடிமையாகி பாவத்துக்கு அடிமையாகி பாவத்துக்கு அதிபதியா இருக்கிற பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான். நேரடியா பிசாசு பிடிக்கல, என்ன பண்றான்? அப்போ ஒண்ணு மாற்றி ஒண்ணு வைக்கிறான், வஞ்சகம் தான் அர்த்தம். நேரடியா பண்ணலாம் இல்லையா? என்ன பண்றான்? பாவத்துக்கு அடிமையாக்குகிறான். எதை கொண்டு? பலவீனமா இருக்கிற மாம்சத்தை கொண்டு பாவத்துக்கு அடிமையாக்குறான் இல்லையா? அப்போ இந்த பலவீனம் இருக்கிற மாம்சம் ஏன் கிரியை செய்யுது என்றால், இந்த மாம்சமானது பாவத்துக்கு பழகி போனதும் ஆதாமுடையமா இருக்கிறது, விழுந்து போன ஆதாமுடைய மாம்சமா இருக்கிறது. ஆனதுனால இப்ப நமக்கு போராட்டங்கள் அதிகமா இருக்கிறது இல்லையா? அப்போ நாம ரட்சிக்கப்பட்டோம், நாம இயேசு ஏற்றுக்கொண்டோம். இயேசு ஏற்றுக்கொண்டோமா? எப்படி ஏற்றுக்கொண்டோம்? வார்த்தை தான் பழகிருக்கு, விஷயம் சொல்லணும். ஞானஸ்தானம் தெரியும். நான் மனம் திரும்பி உலகம் வேண்டாம் என்று சொல்லி, மாம்சங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி, என் சுய விருப்பம் வேண்டாம் என்று சொல்லி நாம் ஜீவனை விடுத்து இல்லையா, நம் சொந்த ஜீவனை பலியாக்கி தம் சொந்த ஜீவனை நாம் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய அவருடைய ஜீவனை கொண்டு ஜீவிக்கும்படியாக, அவருக்கு பிரிவா நடக்கும்படியாக நாம முற்றிலுமா ஒப்பு கொடுத்தோம் இல்லையா? இப்போ நாம ஞானஸ்தானத்தை எப்ப என்ன செய்தோம்? தண்ணீர்ல மூழ்கினோம். மூழ்கி என்ன சொன்னோம்? நான் உலகத்துக்கு மரித்து இருக்கிறேன்னு சொன்னோம். மரித்திருக்கிறோமா? மாம்சத்துக்கு மரித்திருக்கிறோம்னு சொன்னோம். மரித்திருக்கிறோமா? இல்லையா? சுய விருப்பம் இல்லை என்று சொன்னோம் இல்லையா? மரித்திருக்கிறோமா? சரி. ஆனா எழுந்திருக்கும் போது ஒருவேளை சுய விருப்பம் இல்லாதபடி இருக்கலாம். மோனிகா சொன்னது போல என் விருப்பம் இப்படி இருக்கிறது, ஆனால் ஜீவியமோ மாறி இருக்கிறது. இதுதான் அநேகருக்கு வேலை தான். எப்படி தன் மன விருப்பம் எப்படி இருக்குது? ஆவியின்படி என்ன பண்ணா, என் மனதுல சொந்த விருப்பம் வேண்டாம், நம்முடைய விருப்பமே நிறைவேற்ற வேண்டும் என்பதாக சொல்லி ஒப்பு கொடுத்து எழுந்திருந்தோம். ஆனா எப்படி எழுந்தோம்? சரத்தோடு தான் எழுந்தோம். ஆவியில மாற்றம் உண்டாயிச்சு வச்சுக்கலாம். ஆனா சரத்தோடு தான் எழுந்திருக்கிறோம். இந்த சரம் அப்படியே தானே வந்திருக்குது இல்லையா? ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மா தன்னை ஆவிக்குரியவனாக ஒப்பு கொடுத்திருக்கிறது, அப்படித்தானே? இப்போ இந்த ஆவிக்குரிய ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த ஆத்மா, ஆவின்படி நடத்தப்படுவது ஒப்பு கொடுத்திருக்கிற ஆத்மா ஆவின்படி நடத்தப்படுவதற்கு கிரியை செய்வதற்கு என்ன வேணும்? இந்த சரீரம் தான் வேணும். இந்த கையை கொண்டுதான், இந்த வாயை கொண்டுதான், இந்த இருதயத்தை கொண்டுதான் நம்ம கிரியை செய்யணும், ஜீவிக்க வேணும் இல்லையா? அப்படியா இருந்தால் நமக்கு ஒரு போராட்டம். ஏன்னா ஆவியின்படி என் ஆத்மா என்ன பண்ணிச்சு? தன்னை தேவ ஆவிக்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதாக நம்முடைய ஆவியின் மூலமாக தேவ ஆவிக்கு ஒப்பு கொடுத்திருக்கு. எப்படி? நமக்கு இருக்கிற ஆவியினாலே. நமக்கு எந்த ஆவி இருக்கு? நமக்கு மனுஷனுடைய ஆவி. எங்க இருக்கு? எங்கேருந்து பெற்றோம்? எப்ப பெற்றோம்? அந்த மனுஷனுடைய ஆவி எப்ப பெற்றோம்? விழுந்ததுக்கு அப்புறம் பெற்றானா? ஆதியாகமம் 2 அதிகாரம் 7 வசனத்தை பெற்றோம். வாசிங்க. ஆதியாகமம் 2 அதிகாரம் 7 வசனம்.
இதை மறந்துடவே கூடாது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2:7. And man became a living soul. சரி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாவிலே ஊதினார். அவன் முக்கிலே நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மானான். அப்போதான் அந்த சுவாசம், இயேசு தேவனுடைய சுவாசம் நம்முடைய நாசிலே ஊதப்பட்ட பொழுது, ஆதாமுடைய நாசிலே ஊதப்பட்ட பொழுது நமக்குள்ளே என்ன உண்டாயிற்று? மனுஷனுக்கு ஒரு ஆய்வு உண்டாயிற்று. ஆனா அந்த சுவாசம் எங்கே இருந்தது? தேவன் தந்தது. அது பசுத்தாவி இல்ல, தேவனுடைய சுவாசம். அந்த ஆவி ஒரு நிறைய ஆவிகளின் பிதா. அவர் யாரு? ஆவிகளின் பிதா. அவர் ஆவி ஒன்றை மனுஷனுக்குன்னு ஒரு ஆவியை நம்முடைய நாசிலே ஊதினார். அப்பொழுது ஆதாம் என்னவானான்? ஜீவாத்மாவானான். ஜீவாத்மா என்றால் ஜீவிக்கத்தக்க அதிகாரம் உடையவனாக மாறினான். மற்ற மிருகங்களுக்கு அந்த நாசியை ஊதல, அதனால அவங்க விருப்பப்பட்டதை செய்ய முடியாது, நியமிக்கப்பட்டதை செய்யும். அவங்க எப்படி ஜீவிப்பாங்க? அவங்க நியமிக்கப்பட்டதே செய்வார். என்னென்னலாம் உண்டோ அதான் செய்வாங்க. யாரும் மாறி இருக்காங்களா? யாரும் மாறல. ஏனென்றால் ஒவ்வொரு மிருகமும், ஒவ்வொரு ஜீவராசிகளும், பறவையானாலும் சரி, புழுக்களானாலும் சரி, சகல ஜீவராசிகளும் தங்களுக்கு நியமிக்கப்பட்டவர்களை மாத்திரமே செய்ய அதிகாரம் உடையவர்கள் இல்லாமல் அதற்கு மீறி செய்வதற்கு எந்த அதிகாரம் கிடையவே கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு அப்படி இல்லை. கர்த்தர் அவனை ஜீவிக்கிற ஆத்மாவாக்கினார், அல்லது தன் வாழ்க்கையை தன் விருப்பப்படி நடத்தத்தக்கதான அதிகாரமுடையவனை மாற்றி இருந்தார். அதாவது அதுக்கு பேர் தான் லிவிங் சோல். மற்றெல்லாம் லிவிங் சோல் இல்லை. தே கேன் பீ என்ன பண்ணலாம்? கண்டக்ட் லைஃப்பை என்ன பண்ணலாம்? நடத்தலாம் சொல்லப்பட்டபடி. ஆனா மனுஷனுக்கு அப்படி இல்லை. தன் வாழ்க்கையை தானே அமைத்துக் கொள்ளத்தக்கதான அதிகாரமுடையவனா இருக்கிறான் இல்லையா? ஆனால் இப்போ இந்த அதிகாரம் பெற்ற மனுஷனுக்கு ஆவி இருக்குல்ல, இருக்குது. ஆனா இப்போ தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற நமக்கு மனதில் ஆத்மாவில் என்ன தீர்மானம் பண்ணியிருக்கிறோம்? நான் ஆவியினாலே தேவாவியோடு பேசி அவளாலே நடத்தப்பட்டு நான் சரீரத்தை கிரியை செய்வேன் என்று சொன்னேன். சொல்ல புரியுதா? தேவாவினாலே ஆலோசனை என் ஆவியிலே பெற்று என் ஆத்மாவானது என் சரீரத்தை கொண்டு கிரியை செய்யும் என்பதை ஒப்பு கொடுத்தோம். இப்போ போராட்டம் வருதா இல்லையா? வருதா? அப்போ நமக்கு ஏன் இந்த போராட்டத்தை அனுமதித்தார் என்றால், இந்த போராட்டம் இருந்தால் தான் நாம் தேவனை சார்ந்து இருக்கவும், அவர் இல்லாமல் ஜீவிக்க முடியாது என்றும், அவருக்காக ஒப்பு கொடுக்கத்தக்கதாகவும் எப்பொழுதும் ஜீவிக்கிற போது நம்மை அவர் தம்மை போல மாற்ற முடியும். நம்மை தம்மை போல மாற்ற முடியும். அப்படியானா தம்மை போல மாற்றுவதற்கு நம்ம எப்படி இருக்கணும்? அவருக்கேற்ற ஜீவித்தை செய்யணும் இல்லையா? அப்போ நாம என்ன ஸ்பாவம் நமக்கு இருக்கு? என்ன நேச்சர் இருக்கு? ஜென்ம ஸ்பாவம் மட்டும் இருக்கு இல்லையா? வாசிங்க 1 கொரிந்தியர் 1 வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14. நிதானம் வாசிங்க. For what man knoweth the things of man? Save the spirit of man, even so the things of God knoweth no man, but the spirit of God. Now we have received the spirit of the word, the spirit which is of God, that we may know the things that are freely given to us of God. Which things also we speak, not of the words which man should teach, but which the Holy Ghost teaches, comparing spiritual things with spiritual things. For the natural man receiveth not the things of the Spirit of God, but they are the foolishness of him, neither can he know them, because they are spiritually discerned. Okay. மனுஷனில் உள்ள ஆவியே என்றும் மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியே என்று ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்கள் அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றோம்.
அவர்களை நாங்கள் மனுஷன் ஞான போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறிய மாட்டான். பாருங்க, மனுஷனில் உள்ள ஆவியே என்று மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவளே அறிவான். அப்பனா நான் என்ன பேசுறேன்றத, நான் பேசுறத உங்களுக்குள்ள ஆவி இருந்தா தான் நான் பேச காதல கட்டப்பட்டது. அந்த ஆவி இருந்தால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இல்லையா? அப்ப மனுஷனுடைய ஆவி இன்னொரு மனுஷனுக்கு ஆவி இருக்கணும், அதே ஆவி இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த மனுஷன் பேசுகிற வார்த்தைகளை அந்த மனுஷன் பேசும்படி உங்களுக்கும் எனக்கும் ஒரே தேவனாலே ஊதப்பட்ட நாசிலே ஊதப்பட்ட ஆவி இருக்குது. அதான் தான் மனுஷன் பேசுற மனுஷன் ஈஸியா புரிஞ்சுக்கிறான் இல்லையா? அப்போ ஆவிக்குரியவருடைய காரியம் என்னவென்றால், ஆவிக்குரிய ஒரு வார்த்தைகளை அந்த ஆவி இருக்கணும் தான் புரிந்து கொள்ள முடியும். மனுஷனுக்குரியவன் எல்லாம் இல்லையா? வாசிக்கிற மனுஷன் உள்ள ஆவியை அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவரும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் இல்லையா? அப்போ நமக்குள்ள தேவாவி அந்த கிரியை செய்யும் போதுதான் அந்த ஆவினாலே இந்த ஆவி அறிந்து ஆத்மா கீழ் நடப்பிக்கிறது, ஆத்மா ஜீவியத்தை நடத்துகிறது என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை. நாம் கண்களால் கண்டு ஜீவிக்கிறோம் அல்ல, நாம் செவிகளால் கேட்டு நடத்துகிறோம் அல்ல, நாம் மனுஷன் பேசுறமா ஜீவிக்கிறோம் அல்ல. நாமோ நம்முடைய ஆவியை கொண்டு ஆவிகளோட சம்பந்தப்படுத்தி அவரோடு பேசி அவருடைய மனதை அறிந்து அந்தபடி ஜீவிக்கிறவர்களா இருக்கிறோம். இந்தபடியே நாம் ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம், ஆவினாலே நடத்தப்படுவர்களா இருக்கிறோம், ஆவினாலே நாம் உருவாக்கப்படுவர்களா இருக்கிறோம். ஆவினால உருவாக்கப்படுகிற பொழுது ஆவியா இருக்கிற தேவனை போலவே மாறுகிறோம். அல்லேலூயா. இதான் தேவனுடைய ஆலோசனை, இதான் தேவனுடைய ஆலோசனை. இதற்காகத்தான் முதலே கர்த்தர் என்ன பண்ணாரு? தம்முடைய சுவாசத்தை நம்முடைய நாசிலே ஊதி இருந்தார். ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிருக்கணும்? காதுல கேட்டாங்க. யார் பேசுனா? பேய் பேசுனா. அவன் பேசுன யாரு? பேய். இது பழத்தை தின்னு சொன்னால பேய் தானே. அப்ப யார்கிட்ட கேட்கணும்? தனக்கு இருக்கிற ஆவியை கொண்டு ஆவியாக்கிற தேவன் கேட்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு காதல கேட்டதை கொண்டு ஜீவிக்க ஆரம்பிச்சான், கண்ணால பார்த்ததை கொண்டு திங்கலான்னு நினைச்சான். அந்த அம்மா அப்படிதான் சொல்லுது இல்லையா? என்ன சொல்லிச்சு? பார்வைக்கு இன்பம். அப்ப பார்வை தான் ஒரு ஏஜென்ட். அந்த அம்மா நடத்துனது யாரு? முதல்ல பார்வை, கண்கள் இல்லையா? அப்புறம் என்ன நடந்தது? பார்வைக்கு இன்பமும் புசிப்பதற்கு ஏற்றமா இருக்கிறதா இல்லையா? அப்ப தன் கிரியை பார்த்த உடனே கிரியைக்கு ரெடி ஆயிட்டாங்க. பார்த்த உடனே கிரியை என்னது? திங்கணும் இல்லையா? அப்போ பார்த்த உடனே பார்வைக்கு இன்பமா இருக்கிறது, புசிக்கிறது கேட்டதா இருக்கிறது இல்லையா? அப்புறம் கண்களை தெளிவிக்கிறதாக. இந்த எந்த கண்ணை தெரிவிதான்? ஒரு கண்ணை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுல அப்படின்னு தெளிய வேண்டியிருக்கு இல்லையா? அப்போ ஆவினால பேசல, கண்களால் கண்டு செவிகளால் கேட்டு அவங்க கிரியை செய்தாங்க இல்லையா? அப்போ அவங்க என்ன செய்யல? ஆவினால் நடத்தப்படாதபடிக்கு அவர்கள் செவிகளால் அல்லது சரீரத்தினால கிரியை செய்தார்கள், சரீரத்தை கொண்டு கிரியை. ஆனால் தேவனோ அவர்கள் ஆவினாலே ஆலோசனை பெற்று, ஆவியாக்கிற தேவனுடைய ஆலோசனை பெற்று ஆவிக்குரியவர்களாக ஜீவிக்கும்படி கர்த்தர் நமக்குள்ளே தம்முடைய சுவாசத்தை ஊதினார். அந்த சுவாசத்தை கொண்டு நாம் அவரோடு பேசி பழகினால் நாம் ஆவிக்குரியவர்களாக இருப்போம். நம்மை நடத்துகிறவர் தேவ ஆவியா இருப்பார். அப்ப நம்ம உலகத்துல மனுஷன் பார்க்கறதுக்கும் நம்ம பார்க்கறது எவ்வளவு வித்தியாசம் இல்லையா? உலகத்துல ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை பார்க்கறதுக்கும் ஆவிக்குரிய மனுஷன் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும். ஆவிக்குரிய மனுஷன் காலம் தாழ்த்தி காரியங்களை புரிந்து கொள்வான். ஆனா உலக மனுஷனோ உடனே புரிஞ்சுக்குவான். உலக மனுஷனோ உடனே புரிஞ்சுக்குவான். அவன் புரிஞ்செல்லாம் தப்பு தப்பா இருக்கும். ஆனால் நாம் காலம் தாழ்த்தி புரிந்து. ஏன் காலம் தாழ்த்துகிறோம்? ஏன் காலில் காரியம் விழுந்தது, ஒரு புத்தகத்தை ஒரு காரியத்தை வாசித்தோம் இல்லையா? ஆனால் காலம் தாழ்த்தி நாம அதை புரிந்து கொள்கிறோம். ஆனால் அவனும் அப்படி இல்லை, இருக்கிற பிரகாரமா அப்படியே புரிந்து கொள்கிறான், கேட்கிற பிரகாரமா அதை புரிந்து கொள்கிறான். ஏன் நாம ஏன் லேட் ஆகுது? நாம கண்ணுக்கு பார்த்த உடனே காதால கேட்ட உடனே கிரியை செய்யாம நம்ம ஆவிக்கு கொடுத்து ஆவியை கொண்டு கத்துட்டு பேசுறோம். எப்படி இது? அப்ப நமக்கு புரிந்து கொள்றதுக்கு டைம் ஆகுது. அப்போ இவன் தன்னை உடனடியாக கிரியை செய்யாதபடி தன் ஆவியினாலே தேவனோடு பேசுகிற பொழுது அவனுக்குள்ள என்ன உண்டாச்சு தெரியுமா? என்ன உண்டாயிற்று? தன்னை தேவன் முன்பாக தாழ்த்தினான். தன்னை
தேவன் முன்பாக தாழ்த்தினான். நினைச்ச உடனே பேசுறவன், நினைச்ச உடனே பார்க்கிறவன், நினைச்சபடியே செய்கிறவன் யார் அவன்? மனத்தாழ்மை இல்லாதவன். தன்னை மனத தாழ்மை யார் தாழ்த்துகிறான்? தேவன் முன்பாக தாழ்த்துகிறான். நான் கண்டது இப்படி, நான் கேட்டது இப்படி, ஆனாலும் அது கேட்டபடி கிரியை செய்யக்கூடாதபடி என்னை நானே தாழ்த்தி உங்களுடைய ஆலோசனை எதிர்பார்க்க என்று சொல்கிறவன் தேவன் முன்பாக தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறான். எப்படி ஈஸியா பேசுற பாருங்க, எவ்வளவு ஈஸியா நடந்துடும் பாருங்க, இல்லையா? எப்படி காலம் தாழ்த்துவதில்லை. காலம் ஏன் தாழ்த்துகிறோம்? எவன் ஒருவன் தேவ ஆலோசனை பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கிறானோ அவன் கிரியை செய்வதற்கு காலம் தாழ்த்துகிறான். அவன் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்படுத்தி பின்னர் காரியங்களை புரிந்து கொண்டு அதற்கு பின்பாக ஜீவிக்கிற அப்படின்னாலே அவன் தன்னை தாழ்த்தி ஜீவிக்கிறான். அவன் தேவன் முன்பாக தன்னை தாழ்த்திக் கொள்கிறான். இவன் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறான். இவன் தேவனுடைய பிள்ளை. இப்படி ஒரு ஜீவியம் செய்யும் போது நம்முடைய ஜீவியத்துல நமக்கு நன்மை உண்டாகும், நம்மாலே மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகும். ஆமா, என்ன வேலை செய்தாலும் காலம் தாழ்த்துவது எதற்காக? காலம் தாழ்த்தணும், கர்த்தரோடு ஆலோசிப்பதற்காக. நம்ம கேட்டபடியும் நாம் கண்டபடியும் ஜீவிப்போமேயானால் நாம் ஜென்மஸ்பாவத்தின்படி ஜீவிக்கிறோம். எப்படி ஜீவிக்கிறோம்? நம்ம ஜென்மஸ்பாவம் பிறந்த ஜென்மம் எந்த ஜென்மம்? நம்ம ஆதாமோட ஜென்மம். அந்த மாதிரிதான் ஜீவிக்கிறோம். கண் கண்டபடி நெஞ்சில வந்தது படி நடக்கணும், இல்லையா? வாசிங்க, பிரசங்கி எடுங்க. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிரசங்கி 11:9. Ecclesiastes, okay, sorry. Rejoice, O young man, in thy youth, and let thy heart cheer thee in the days of thy youth, and walk in the ways of thy heart, and in the sight of thy hands. But no doubt that for all these things God will bring thee into judgment. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்றாரே. பாருங்க, நம்ம என்ன பண்றாங்க? இந்த மனசுக்கு சொல்றாரு, பிரசங்கி சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனால் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் என்ன செய்யணும்? தேவன் முன்பாக என்ன பண்ணும்? அவர் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்றாரு. ஆனால் நாமும் கண்ணின் காட்சிகளிலும் நெஞ்சின் வழியில் நடவாதபடிக்கு நாம் நம்முடைய ஆவியோடு கூட ஒப்பு கொடுத்து ஆவினாலே தேவனுடைய மனதை அறிந்து நாம் கிரியை செய்தோமானால் நாம் தேவனுடைய நியாயத்துக்கு முன்பாக இருப்பதில்லை. ஏன்னா நடத்தினது அவரே, இல்லையா? பரிசுத்தமானால் கர்த்தருடையது, இல்லையா? மேன்மையானால் கர்த்தருடையது. அப்போ நாம் ஆவிக்குரியபடி ஜீவிக்கும் போது ஜென்மஸ்பாவத்தின்படி ஜீவிக்க மாட்டோம். எப்படி ஜீவிக்க மாட்டோம்? ஜென்மஸ்பாவத்தின்படி ஜீவிக்க மாட்டோம். அப்போ ஜென்மஸ்பாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ ஜென்மஸ்பாவம் வேற. அப்போ இன்னும் எந்த ஸ்பாவம் நடக்கணும்? தேவனுடைய ஸ்பாவத்தை கொண்டு ஜீவிக்கணும், இல்லையா? ஜென்மஸ்பாவத்தின்படி ஜீவிக்காதபடி தேவனுடைய ஸ்பாவத்தை அறிவது எப்படி? அவருடைய ஆவினால அறிய முடியும், இல்லையா? அவருடைய ஆவின் அறிவது எப்படி அறியுது? எனக்கு இருக்கிற ஆவினாலே அவரோடு சம்மந்தப்படுத்தணும். இந்த காரியத்துக்கு செய்யலான்னு இருக்கிறேன். இது மூக்கு சரியா இருக்குமா சொல்லுங்க ஆண்டவர்னு ஒரு ஜஸ்ட் பழக்கம். இந்த பழக்கம் ஏற்படுத்தும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் சாதாரணமா இருக்கும், ரொம்ப சாதாரணமா இருக்கும், ரொம்ப சாதாரணமா இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன காரியங்களையும் கற்று கேட்ட மாதிரி கோமா வார்த்தை பேச முடியும், கோமா ரூபத்தை பேச முடியும், இல்லையா? ஒருவேளை இது வரைக்கும் கோமா வார்த்தை வரும், அதுக்குள்ள ஆவியான்னு சொல்ல அப்படி பேசலாமா? இல்லை, நான் வந்து ரொம்ப கோபமாக ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் ஒரு சம்மந்தமில்லாத ஏசி யாரோ சத்தம் போட்டார். என்ன அவன் கூப்பிட்றான், பிஏ கூப்பிட்றான், நான் ஃப்ரெண்டு தான் ரங்கராஜ். கத்துறாம இருந்தாள் வந்து என்னன்னு காத்து போமா, நான் கம்யூனிகேஷன் பார்க்குறேன், வந்து பார்த்து போனேன். அவன் என்ன கத்துறான், அவன்கிட்ட அவன்கிட்ட என்ன கத்துறான்? எஸ்சி இருந்து எனக்கு இவன் மெக்கானிக் பர்ச்சேஸ் தானே, இவன் என்னென்ன கேட்குறான்? சொல்றா வந்து பார்த்து போடாத கத்தினே கிடக்கிறான்டா அப்படின்னா. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு இரு அவனை வெரி பண்ணுறேன்னு சொல்லி உடனே நம்ம பழைய ஆகி உடனே சுவை மாட்டிட்டு மூஞ்சை கழுவுனேன். எப்படி மூஞ்சை கழுவி தலை வராமல் போக மாட்டேன். என்ன
முந்தைய செடி தலை வரைக்கும் கொஞ்சம் கூல் ஆகிட்டோம் பாருங்க. உடனே கற்று சொன்னார், மணி இவ்வளோ கோபமாக போகலாமான்னு. எப்படி நீ இவ்வளோ கோபத்தோட போகலாமா அப்படின்னாரு. இல்லாண்டு ஆனால் என்ன பண்ண, ரூம்குள்ளே போகும்போது டோரை திறக்கணும்ல, ஆண்டவரே எனக்கு முன்னால் போங்கன்னு சொல்லி, எப்படி எனக்கு முன்னால் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ளே போனேன். அவ்வளோ கோவத்தை இருந்தால் சொன்னாங்கல்ல அந்த ஏசி, வாங்க ஜேம்ஸ் உட்காருங்க, எப்படி கூலா ஜேம்ஸ் வாங்க உட்காருங்க அப்படின்னு. என்ன சார், இல்லை இன்டர்காம் ஓப்பன் பண்ண மாட்டேங்குது, வீட்லேயும் ஓப்பன் பண்ண மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. சார் இதுக்காக சார் நான் கூப்பிடுவீங்க, இது கம்ப்ளைண்ட் போர்டு வச்சுக்கிறா, நான் அது உட்காந்துருப்பான், கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுத்துகிட்டு எழுதி முடிச்சுருவாங்க வேலையை, இதுக்குமா என்ன கூப்பிடுவீங்க, நான் வந்து கம்ப்ளைண்ட் வாங்கிறது வரணும் வாங்கியிருந்து. பரவாயில்ல வந்தீங்கல்ல, கம்ப்ளைண்ட் பார்க்குறது டெஸ்க்கு போட்டிருக்கேன், நம்பர் போட்டிருக்கேன், நம்பர் போடுவேன் 900 போட்டால் தான் கம்ப்ளைண்ட் போடும். 900 போனால் அங்கே போனால் 10 நம்பர் இருக்காது, 10 பேர் இருக்கும், 4 பேர் உட்காருவாங்க. அவங்க நான் என்ன ப்ராடக்ட் என்ன எழுதிக்குவாங்க, அதை ஒன்று ஸ்டாஃப் பார்த்து முடிச்சுட்டு வந்துடுவோம். அவ்வளோ என்ன கொண்டு கொடுத்தா அப்படி சார்னு உடனே ஜேஸ் பாருங்க, நான் ஒரு ஃபோன் பண்ணி அவரை பேசினா சரியாயிடுச்சு. பேசினேன் ரிப்பேரில் ஒன்றும் இல்லை, கரெக்டாக தான் இருந்தது. உடனே என்ன ஜேம்ஸ் மேஜிக் ஷோ அது, நீங்கள் வந்தோடனே சரியாயிடுச்சு அப்படின்னு சந்தோஷமாக பேசுகிறேன். அப்புறம் காப்பி குடிங்க அப்படின்னு. வேணாம் சார் இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். இல்லை பரவாயில்ல கொஞ்சம் குடிங்க. இல்லை சார் நான் ரூமில் காப்பி குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு. வெளியே வந்து அப்பயே சொல்கிறான், ஜேம்ஸு அதாவது என்ன கற்றுக்கலாம் தெரியுமா, பேட்ரிக் வேணா கேளு, பேட்ரிக் தான் கேளு, பேட்ரிக் வேணா கேளு, அவன் எப்படி என்ன பேசுனான்னு கேளு. ஆமாம் சார் நான் கற்றுக்கா, நீங்கள் கூட வந்து கற்று போயின்னு பயந்து சார் பாருங்க. என்னன்னா நம்ம கொஞ்ச நேரம் தாழ்த்தி கிரியை செய்வதற்கு தாழ்த்தி கத்தோடு பேச ஆரம்பித்தோமானால் காரியங்கள் நேர்த்தியா இருக்கும். இப்ப நடத்தினவர் யார்? ஆவியானவர். அப்போ நம்ம கிரியை செய்வதற்கு ஆவியானவர் கடன் கொடுக்க வேணும் இல்லையா? அப்போ போராட்டம் எங்க இருக்கு? மாம்சத்துல இருக்கு, இதயத்துல இருக்கு. அதை என்ன பண்றோம் நம்ம? அதை கர்த்தருக்கு நேராக பார்க்கும்போது இந்த மாம்சம் பலவீனப்படுத்தப்படுகிறது, மாம்சம் கீழ்ப்படுத்தப்படுகிறது, சொந்த ஆலோசனைகள் கீழ்ப்படுத்தப்படுகிறது. நான் தேவன் முன்பாக மனத்தாழ்மையாக நடக்கிறேன். யார் முன்பாக? மனத்தாழ்மையாக நடக்கிறேன். யார் முன்பாக? தேவன் முன்பாக மனத்தாழ்மையாக நடக்கிறேன். அப்படி நடக்கும்போது நம்முடைய வழியெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நேராக இருக்கும். அப்போ சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, நம்முடைய நெஞ்சின் வழிகளிலும் நம்முடைய கண்களில் காட்சி நடாதபடிக்கு ஆவியானவர் கடன் கொடுத்தோமானால் சற்று காலம் காட்சி ஜீவிக்க வேண்டியிருக்கும். அப்ப ஜென்ம சுபாவம் இல்லாதபடி எந்த சுபாவத்தைப்படி ஜீவிப்போம்? தேவனுடைய சுபாவத்தைப்படி ஜீவிப்போம் இல்லையா? அப்ப கர்த்தரை ஆலோசனை நடக்கும்போது கர்த்தர் நம்மை இப்படி நடத்த விரும்புகிறார். ஏன் அப்படி நடத்த விரும்புகிறார்? உன் கண்ணின் காட்சி நடவாத, உன் நெஞ்சின் வழியை நடவாத, நான் சொல்றபடி நட. ஏன் அப்படி சொல்றாரு? நாம் அவரை போல மாறணும். நாம ஜென்மஸ்பாவம் எப்பவுமே நமக்கு சுய உற்பத்தி செய்யும், அது பிசாசின் ஆலோசனை நிறைவேற்றும். அப்ப நம்ம யாராவும்? பிசாசாவும். உங்களில் ஒருவன் பிசாசாவனான இருக்கிறானேன்னு சொன்னார் கர்த்தர். யார? யூதாஸ் காரியத்தை என்ன சொன்னாரு? உங்களில் ஒருவனும் என்ன இருக்கானா? பிசாசால நடத்தப்படுற பிசாசனா இருக்கிறானே. பாத்தீங்களா? அப்ப யார் நடத்துறா? பாத்தீங்களா? பொருளாட்சி நடத்துறது யாரு? யூதாஸ் பொருளாட்சி நடத்துச்சு. ஆனா இயேசு சொல்றாரு, உங்களில் ஒருவன் பொருளாசையும் மாம்சைச்சு இந்த மாதிரி இருந்த என்ன அர்த்தம்? பிசாசம். நாமளே பிசாசுன்ற இல்லையா? ஆனால் தேவனுடைய உற்பத்தி நடந்த அம்மா யாருப்போம்? தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம், தேவசாலை இல்லையா? அப்படியானால் நாம் அவர் சொல்லி நடக்கும்போது நமக்குள்ளே அவருடைய சுபாவம் ஒவ்வொரு காரியத்தில் அவருக்கு பிரியமாட்டை ஜீவிக்கும் போது நம்முடைய சுபாவம் மாறிக்கொண்டே இருக்கும். ஜென்மஸ்பாவத்தை ஜீவியாதபடி ஜென்மஸ்பாவத்தை கீழ்ப்படுத்தி தேவாவி நடத்துற பொழுது தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துறதா இருக்கும் இல்லையா? அப்போ அப்படி ஜீவிக்கிறது தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். பாத்தீங்க, ரெவலேஷன் வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1-2-3. And he showed me a pure river of water of living, pure as a crystal, proceeding out of the throne of God and of the Lamb. In the images of the street of it, and on either side the river was there the tree of life, which bare 12 manner of fruit, and yielded of fruit every month. And the leaves of the tree were for the healing of the nations. And there shall be no more plague, for the throne of God
servants were servants. பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சமும் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைவதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சவும் இராத தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அது இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அப்ப பாருங்க, நம்முடைய ஜீவியத்துல நமக்கு எங்க இருந்து வரணும்? நமக்கு போதனை தேவனிடத்துல இருந்து வரணும் இல்லையா? ஆட்டுக்குட்டியானிடத்துல வரணும். சிங்காசனத்தை புறப்படுவதில் அப்ப என்ன அர்த்தம்? நாம் தேவனுடைய சிங்காசனத்தினை ஆளுகை செய்யப்படுபவர்கள், நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக காணப்படுபவர்கள். சிங்காசனத்தில் இருப்பவர் யார்? தேவனா இருக்கிறார், ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். அப்பொழுது தேவனுடைய மனதை வெளிப்படுத்துகிற ஆட்டுக்குட்டியானுடைய வார்த்தையை நடத்தணும். அந்த வார்த்தை நடத்தும் போது நம்மகிட்ட 12 விதமான கனிகள் உண்டாயிருக்கும் போது என்ன 12, 13 பூர்ணமான கனிகள் அர்த்தம். என்னது 12னா பூரணம். ஆமா, ஆண்டவர் எல்லாத்துக்கும் 12 தான் எடுத்துப்பார். அப்போ 12 பூர்ணத்தை வெளிப்படுத்துகிறது. அப்போ 12 விதமான கனிகளும் அந்த மரத்திலிருந்து வருமா? அது என்ன விருட்சம்? ஜீவ விருட்சம் இல்லையா? இப்ப நமக்கு ஜீவ விருட்சத்துக்கு போற வழி எப்படி இருக்கணும்? அங்கே இருந்து, எங்க இருந்து? சிங்காசனத்தில இருந்து, ஆட்டுக்குட்டியானவர இருக்கிற வார்த்தையிலிருந்து நமக்கு உபதேசம் உண்டாயிருக்குமானால், அல்லது ஆவியானவர்கள் நடத்தப்பட்டோமையானால் நாம் என்ன பண்ணுவோம்? ஜீவ விருட்சத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக ஜீவ விருட்சத்தினால் கண்களை பூசிக்கிறார். அப்போ ஜென்மஸ்பாவனுடைய மனுஷன் அப்படியே ஜீவிக்கிறான். ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜீவித்தால் யாரை கொண்டு ஜீவிக்கிறோம்? இல்லையா? அப்போ எந்த ஸ்பாவம் உண்டாகும்? அப்போ நமக்கு தேவனுடைய ஸ்பாவம் உண்டாக வேணும், அவருடைய சாயல் உண்டாக வேணும், அவரை போல மாற வேண்டுமானால் ஜென்மஸ்பாவத்தின்படி ஜீவியாமல் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஜீவிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு என்ன உண்டாகிறது? தேவனுடைய ஸ்பாவம் நமக்கு உண்டாகிறது. தேவனுடைய ஸ்பாவம் உண்டாகிறது. என்ன பேசுறீங்க? அப்போ நம்முடைய ஜீவியத்துல சகல காரியங்களும், சிறு காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு மாத்திரமே ஜீவிகளை காணப்படுவோமேனால் அந்த விருப்பம் இருக்குமேனால் ஆவியினர் அந்த விருப்பம் இருக்குமானா நீங்க கேட்காமலே ஆவியினர் நடத்துவீங்க. நம்ம உண்மையிலே அந்த விருப்பம் இருந்ததுனாக்கா, நான் எழுந்து கோபத்தோட தான் போனேன். யார் பேசுனா? நான் பேசினா அவர் பேசினாரு. அவர் தான் முதல்ல பேசுறாரு. மணி இவ்வளவு கோபத்தோட போகலாமான்னு கேட்டாரு. நான் கேட்டேன்னா, ஆண்டவரே நான் எப்படி போறதுன்னு கேட்டேன்னா என்ன இல்ல. என் மன விருப்பத்தை கர்த்தர் அறிவார். என் மன விருப்பம் என்ன? கர்த்தர் கேட்டவனமா நடக்க வேணும், ஆவி கேட்டவங்க நடக்க வேணும். என்ன விருப்பம் இருக்கு அப்படின்னால அவரே எனக்கு பேசுவார். எனக்கு பேசினாரு, இவ்வளவு கோபத்தோட போலாமான்னாரு. அவ்வளவுதான் சொன்னாரு. உடனே வேணாண்டவர் போக மாட்டேன், நான் சாந்தமாவே போறேன்னு சொல்லிட்டு போன உடனே கதவை திறக்கும்போது அழகா சொல்ல முடிஞ்சது, காரியம் நடந்தது. அப்படியானால் நாம் ஆவிக்குள் நடக்க வேண்டுவதற்கு என்ன செய்யணும்? ஜென்மஸ்பாவத்துக்கு இடம்படாது இருக்க வேணும். கண்களால் காண்பதை பற்றி பேசாது இருக்க வேணும். செவிகளால் கேட்கிறதை குறித்து நெஞ்சின் வழிகளாய் மாற்றக்கூடாது. இப்படி கண்களின் வழியாகும் நெஞ்சின் வழிகளை செவிகளால் கேட்டுக்கொண்டவர்களாக இருந்தோமே ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி சுய விருப்பத்தை நிறைவேற்றுவோம். இப்பொழுது ஜென்மஸ்பாவம் தேவனுக்கு உரமான பகையா இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும் என்று தீர்மானித்தவர்களாய் காணப்பட்டோமே ஆனால் இந்த மாம்சத்தை கீழ்ப்படுத்த முடியும். ஏன்னா மாம்சத்தை முதல்ல வச்சுனாத்தான் காலில் கேட்டோம் கிரி செய்தா மாம்சம் சொல்லி செஞ்சுட்டோம். கண்ணு பார்த்தபடியே கிரி செய்தோம்னால் மாம்சத்துக்கு கீழ்ப்படுத்தான் அர்த்தம். ஆனா எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆண்டவரே நான் என்ன பண்றதுன்னா, மாம்சம் போச்சு, கண்ணும் போச்சு, காதும் போச்சு, நெஞ்சும் போச்சு, எல்லாம் என்னாச்சு? கீழ்ப்படுத்தப்பட்டாயிற்று. இப்ப எப்படி நடக்கிறோம்? ஆவியாலே நடத்தப்படுகிறது இல்லையா? அப்போ இப்படித்தான் ஆவி நடத்தப்படுகிறார்கள். அப்படின்னாக்கா ஒன்றும் புரியாது. ஆமான்னு உடனே நினைச்சுக்கோங்க, அன்னி பாசை கை கட்டிட்டு போறதான் ஆவி நடத்தப்படுதுன்னு இல்ல. எந்த சின்ன காரியத்தில் கத்துட்டு பேசப்படுது இல்ல. காலை எழுந்தோடனே தீர்மானம் பண்ணணும், இந்த நாள் முழுவதும் உங்க சித்தமானதை மாத்திரமே செய்யணும். உங்க சித்தம் இல்லாத காரியம் ஒன்று எனக்கு வேண்டாண்டவரை சொல்லிவிட்டார் கர்த்தர். நாம் பேசாத இருந்தாலும் நம்ம எனக்கு எப்படின்னா கோவம் தான் கோவராமா, எல்லா பேருக்கும் கோவம் தான் கோவம் இல்ல. எனக்கு இப்படி பண்ணாதான் கோவம், ஆமா இப்படி பண்ணாதான் கோவர கூடாது.
அப்படி பண்ணா போந்தா ஜென்மஸ்பாவம்னு அர்த்தம். என்ன ஸ்பாவம் அது? ஜென்மஸ்பாவம். என்கிட்ட யாரும் அப்படி பேசினா மட்டும் பிடிக்க கோபம் வந்துடும். அது ஜென்மஸ்பாவம். சந்தோஷமா இரு. ஜென்மஸ்பாவம். ஜென்மஸ்பாவம் ஸ்பாவம் ஆதாமுடைய ஸ்பாவம். அந்த ஜென்மம் நமக்கு. அவன் நம்ம தோட்டத்துக்கு வெளியே கொண்டு போயிட்டார்ல, அவர் என்ன தெரிஞ்சு நமக்கு தெரியாது. அவருடைய பருவம் தூப்பாரெல்லாம் தெரியும், கத்தோடைய காரியம் நமக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு தூரமா போனார் இல்லையா? அப்ப நாம அப்படித்தான் தூரமாக்கப்படுவோம் இல்லையா? அப்போ ஜென்மஸ்பாவத்துக்கு இடம்படாது இருக்கத்தக்கதாக எல்லா இடத்திலும் நமக்கு நன்மையா தோன்ற வழி அல்ல, கர்த்தருக்கு பிரியமானபடி. கர்த்தருக்கு பிரியமானபடி எல்லா நேரத்திலும் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்படி சார்ந்து கொண்டால் நாம் ஆவியில் நடத்தப்படுவதாக இருக்கும். அப்பொழுது என்ன பண்ணுவோம்? தேசத்தை நிறைவேற்ற முடியும். தேசத்தை என்ன பண்ணுவோம்? அவரை போலவே மாறும். யாரை போல? அவரை போலவே மாறுவோம். அப்படி மாறும்போது அவர் வரும்பொழுது சந்திக்க ஆயத்தமிழவர்களாக இருப்போம். இயேசு வராருனாக்கா ஐயோ இயேசு வராரா? ஆமா, என்ன பிரசங்கம் பண்ண இன்னைக்கு வரியை பற்றி பிரசங்கம் பண்ணா எல்லாரும் இன்னும் 4 நாள் விளக்கு முடிச்சுமா இருப்பேன். ஏன்னா இயேசு வராது இன்னும் எப்படியாவது கொண்டாலும் முடிச்சு முடியும், ஒரு வருஷமா நான் ஆகணும் அப்படின்னு மாறவே மாட்டேன். யாரும் இயேசு வரியில காணப்பட்டுமே நினைக்கிறதே கிடையாது. என்னமோ கிறிஸ்டியன் பிராக்டிஸ் இருக்கணும், கிறிஸ்துவ பழக்க வழக்கங்கள் இருக்கணும் ஆசைப்படுறவங்களுடைய என் சுபாவத்தில் மாற்றம் உண்டாயிருக்கிறதா? நான் அவரை போல மாறி வருகிறேனா? அவருடைய சாயனத்தில் உண்டாயிருக்கிறதா? அவர் வெளிப்படும்போது அவரை சந்திக்க முடியுமா? இந்த கர்சனை யாருக்கும் கிடையாது. என் விருப்பத்தை நிறைவேற்ற வேணும், என் மனது சொல்றதே செய்ய வேணும், என் விருப்பமா அப்படியே பேச வேணும். இப்படி இருந்தால் நான் ஜென்ம சுபாவத்துக்குரியன் அல்லாமல் தேவனுடைய சுபாவத்துக்கு சொந்தமானவன் அல்ல. அப்ப எல்லா இடத்திலும் கர்த்தரோடு பேசுவதா இருந்தால் கண்களால் கண்டபடியோ செவிகளால் கேட்டபடியோ இதன் மூலமாக நெஞ்சில் உண்டான ஆலோசனைபடியோ நாம் நடந்தவையானால் நாம் யாரா இருக்கோம்? ஜென்மஸ்பாவம் உள்ள மனுஷரை. அதற்கு பதிலாக இல்ல ஆண்டவரே, என் கண்ணால் கண்டது இப்படி, என் செவிகளால் கேட்டது இப்படி, ஆனால் முடிச்சிட்டம் என்ன ஆண்டவரே என்று கேட்கத்தக்கதாக நாம் காலம் தாழ்த்தினோமானால் என்னது? காலம் தாழ்த்தணும். காலம் தாழ்த்துகிறவனும் தேவனுக்கு மேல தன்னை தாழ்த்துகிறான். ஏன் காலம் தாழ்த்துகிறான்? ஐயோ என் பிரியமா செஞ்சிடக்கூடாது, என் தேவனுக்கு பிரியமா செய்ய வேண்டும் என்று சொல்லி தன் விருப்பத்தை தாழ்த்தி தன்னை தாழ்த்தி தேவனை உயர்த்தி அடுத்த ஆலோசனை கேட்கிறான். இவனுக்கு தான் கர்த்தர் கிருபை அளிப்பார், இவனுக்கு தான் தெய்வீக சுபாவம் உண்டாகும். ஆனா அது இல்லாம தெய்வ சுபாவத்தை தோரமாண்டவர் ஆமென் எல்லா ஆவியில் நிறைங்கம்மா உடனே எல்லாரும் அந்நிய பாஷை பேச்சு ஒரே குறியா குதிச்சு படுத்து இதுக்கு இல்லை. எதுக்கு? ஒவ்வொரு காரியத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் கர்த்தரோடு பேசணும். கர்த்தரோடு பேசும்போது எப்படி பேசுறது தெரியுமா? என்னை வெறுமையாக்கி அவர்கிட்ட பேசுறேன். எப்படி? என் ஞானத்தை வெறுமையாக்கி, என் உணர்வுகளை வெறுமையாக்கி, என் ஜென்ம சுபாவத்தை வெறுமையாக்கி கர்த்தரை தாழ்த்தி போகும்போது கர்த்தரை நடத்துவார் இல்லையா? அப்ப என்ன மாட்டோம்? ஆவிக்கு ஏற்றபடி ஜீவிப்பை மேலாமல் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டோம் இல்லையா? அப்படியானால் ஒவ்வொரு நாளும் நிச்சயமாகவே நம்முடைய ஜீவித்து ஒரு மாற்றம் இருக்கும். பெரிய மாற்றம் இல்லை. பேய் சொல்லுவான் இருப்ப மாற்றம் எங்களுக்கு தெரியுமா, மாற்றத்தை பற்றி தெரியாது பே அப்படிமா சொல்லுவாங்க. கட்டு இவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. அது என்ன சொன்னாரு? விசுவாசத்தை தூக்குறவரும் முடிக்கிறவருமாக்க இயேசை நோக்கி எப்படி பண்ணுவோம்? நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடணும். அப்படியே அந்த படி கட்டின வேண்டாம், நிதானமா நடந்தா போடும். மனத்தாழ்மை, பொறுமையா எடுத்துக்கூட மனத்தாழ்மை கிடையாது. நான் உடனே அப்படியே இன்னும் வரங்கள் பெற்று பேயை துரத்தணும். ஒன்ன துரத்தாம இருந்தா பாத்துக்க, நீ ஒழுங்கா அது ஒன்றும் துரத்தாது இல்லையா? நாம் என்ன பண்றோம்? நம்ம பொறுமையோடு வழியில ஓடி போனா கரெக்டா பொறுமையா நடத்தணும், பொறுமையா போடக்கூடாது இல்லையா? வேகமா வேண்டாம். ஆனால் நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் சற்று மாற்றம் வேண்டும், ஒவ்வொரு நாளும் சற்று முன்னேற்றம் வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாகவே இயேசு வரும் பொழுது வைக்கப்பட்டு போகணும். அதை சந்திப்பதற்கு ஆயத்தமுள்ளதா இருக்கும். இப்போ கூட ஆயத்தமா இருக்கலாம். எப்போ? இப்போ கூட ஆயத்தமா இருக்கலாம். தீர்மானம் பண்ணின மாத்திரத்திலே கர்த்தரை ஏற்றுக்கொள்ள தெரியுமா உங்களுக்கு? வாசிங்க யோவான் 15ஆம் அதிகாரம் 3. ஓகே. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருப்பீர்கள். அல்லாஹ் வாசி. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருப்பீர்கள். எப்படி? இப்பொழுதுதான் முதல்ல வாசித்த. இப்பொழுது அல்ல, இப்பொழுதே. எப்படி போட்டிருக்காரு? ரொம்ப அழகா போட்டிருக்காரு. எப்படி? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள்
எப்படி? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீங்களா? எவ்வளவு ஒரு பரந்த மனப்பான்மை கர்த்தருக்கு. ஏன் தெரியுமா சொன்னாரு? அதை கேட்கும்போது இப்படி கேட்டாங்கல்ல, மன விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டு கேட்டாங்க பாருங்க, அதுக்கே கர்த்தர் சுத்தமாக்கிட்டாங்க. எப்படி? அதுக்கே கர்த்தர் பாருங்க, வார்த்தையை கேட்ட நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தை நீங்கள் இப்போ கேட்டு, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிற. அப்படியானா நீங்க இப்பொழுதே நான் பசுத்தமா ஜீவிப்பேன், ஆவியானவர் கொண்டு ஒப்பு கொடுத்தான் ஜீவிப்பேன், நினைச்ச மாதிரி பேச மாட்டேன், நினைச்ச மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன், கண்கள் கண்டபடி ஜீவிக்க மாட்டேன், என் காதுல கேட்டபடி ஜீவிக்க மாட்டேன், எல்லாவற்றும் கர்த்தர் சொல்ல நடப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பதா இருந்தால் இப்பொழுதே கர்த்தரோட பூர்ணமாக்கும். அது பாத்தீங்கன்னா அந்த பூர்ணத்துவம் நாளைக்கு வெளிப்படும். ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் வெளிப்படும். அப்பொழுது நாம் அவரை போல மாறுவோம், அவரை சந்திக்க முடியும். ஒப்பு கொடுத்த மனுங்க எல்லாரும். இனிமேலும் ஜென்ம சுபாவத்தின்படி ஜீவியாதபடி, என்ன காதில் கேட்டதோ, என்ன மனதில் உதித்ததோ, என்ன கண்களில் கண்டோமோ அந்தபடி ஜீவிக்காதபடி, ஜென்மஸ்பாவத்தின்படி ஜீவிக்க இடப்படாதபடிக்கு தங்களை தாழ்த்தி தேவனுடைய ஆலோசனை தேடும்படி தங்கள் மனதை தாழ்த்தி ஆவினாலே தேவனுடைய ஆலோசனை தேடுகிறவர்கள் ஆவியில் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் ஆவியில் நடத்தப்படுகிறவர்கள் ஆவிக்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஆவினாலே நடத்தப்பட்டவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து அவர் வரும் பொழுது அவருடைய பங்கு, அவருடைய சுதந்திரத்திலே பங்கடைவர்களாய் காணப்படுவார்கள். அவர்களுமா பங்கடையும்படியாய் எல்லாம் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் உண்டாகும்படி, ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் உண்டாகும்படி ஒப்பு கொடுத்து பண்ணுங்க. Hallelujah. Hallelujah. Amen, oh Father. Hallelujah. Amen. Amen. தெய்வமே முன்னேற்றம் உண்டாக வேண்டும் அப்பா. எங்களுக்குள்ளே முன்னேற்றம் உண்டாக வேண்டும் அப்பா. கேட்பது மாத்திரமல்ல, ஜீவிக்கிறவர்களாய், ஆவினால் நடத்தப்படுகிறவர்களாய், உங்களுடைய புத்திரர்களாய், உங்களோட பங்கு பெறுவர்களாய், உங்களுடைய சுதந்திரத்தை பங்குபெறுவர்களாய் காணப்பட முடியாது. நாங்கள் எங்களை தாழ்த்தி கர்த்தாவே ஜென்மஸ்பாவத்தின்படி ஜீவிப்பதற்கு மறுத்தவர்களாய், ஆவினால் நடத்தப்படுகிற ஒப்பு கொடுத்தவர்களாய், சும்மா நடத்தப்படுவர்களாய் மாறவும் உங்களுடைய சாலை பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் உடலுறவை தாரும், மனத்தாழ்மையை தாரும், மனத்தாழ்மையை தாரும். ஹalleluya. Hallelujah. Amen. Hallelujah. மனத்தாழ்மையை தாரும் ஆண்டவரே. தங்களை தாழ்த்தி மாம்சத்தை கீழ்ப்படுத்தி சுயத்தை கீழ்ப்படுத்தி நம்முடைய வார்த்தையை கொண்டு ஜீவிக்க, நம்முடைய ஆவினால் நடத்தப்பட, நம்முடைய சுதந்திரத்தை பங்கு பெற உதவி செய்துள்ளோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருக்கு ஒப்பித்திருக்கிறீர்களோ கர்த்தர் எது முதலாவதாக உங்களுடைய மனதினையை கட்டிக்கொண்டு அவருக்கு ஜீவிக்கத்தக்கதாக உங்களை பலப்படுத்துவார். நன்றியுடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே சகல துதி கன மகிமையும் கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வகாரிய வருவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.